சிஜின் 2014 ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு வீட்டை தாங்க அமைக்கிறாங்க. அந்த பிளாக் மேஜிக் நம்பி இங்க ரெண்டு முஸ்லீம் பொண்ணுங்க வந்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போது, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, சந்தோஷமா இருக்கலாமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கதா சொல்றா. அந்த பொண்ணுக்காக இவரு குறி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, கொஞ்ச நேரத்துல உன் கூட வந்த பொண்ணே உனக்கான பதில சொல்லும் அப்படிங்கிறாரு. பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரத்துல மாறி போய், நீ என்ன கல்யாணம் பண்ணினேன்னா உனக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம போயிடும், உனக்கு யமனாவே நான் மாறி போயிடுவேன் அப்படின்னு ஒரு பேய் வந்து சொல்ற மாதிரி காமிக்கிறானுங்க. அந்த பிளாக் மேஜிக் பண்றவரும் கண்டிப்பா அந்த பையன் கூட நீ சேர்ந்துராத, கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு வான் பண்ணி இங்க இருந்து அனுப்புறாரு. அங்க சீன் கட் ஆகுது. அடுத்து அந்த பொண்ணு அவர் சொன்ன மாதிரியே அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்காம இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் வருஷம் நல்லா வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னவோ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண அந்த பையன் செத்து போயிடுறான். இவ விதவை ஆயிடுறா. விதவை ஆனதுக்கு அப்புறமும் யார கல்யாணம் பண்ணிக்க கூடாது, தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னு ஒருத்தவங்களை சொன்னாங்களோ அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் ஆனதுக்கு அப்புறமும் அவன் கூட இவளுக்கு ஒரு அஃபேர். அதனால இவ கொஞ்சம் பிரெக்னன்ட் ஆயிடுறா போல. 4.5 மாச குழந்தை வயித்துல இருக்கான். என் குழந்தைக்கு நீ தான் பதில் சொல்லணும், நீ தான் இந்த குழந்தையோட அப்பாங்கிறத நீ இந்த ஊரு ஃபுல்லா சொல்லணும் அப்படின்னு சொல்லி மிரட்டா. கடுப்பானவன், ஆல்ரெடி எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, நான் தான் சொன்னேன், ஏதோ தப்பு பண்ணிட்டோம், மறுபடியும் உன் கூட என்னாலலாம் வாழ முடியாது, இந்த அஃபேரை கண்டிப்பா இதோட முடிச்சுக்கலாம் சொல்லி வான் பண்றாப்ல. கோபத்துல கொஞ்சம் தள்ளிவிடவும் செய்ய அங்கேயே அவளுக்கு ரத்த கசிவு வந்துருது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்க்கிறாரு. சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த வயித்தை ஸ்கேன் பண்ணிட்டு குழந்தை உள்ளேயே இறந்து போயிடுச்சு. இறந்து 2-3 நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் தள்ளிவிட்டு அந்த குழந்தை சாகல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம, சரி எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கோ, இனிமேயாவது நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு அவர் வந்துறாப்ல.